இந்த தமிழக வெற்றி கழகம் மு.க. ஸ்டாலினை பார்த்து பயந்தா பரவாயில்ல, ஒரு லாஜிக் இருக்கு. உதயநிதி ஸ்டாலினை பார்த்து பயந்தா பரவாயில்ல, லாஜிக் இருக்கு. இன்பன் உதயநிதியை பார்த்துலாம் பயப்படுறீங்களா? ஐயோ, என்னது இன்பன் உதயநிதிக்கு ரெஜென்ட் மூவிஸோட சிஓ கொடுத்துட்டீங்களா? அது எப்படி குடுப்பீங்க? நீங்க வாரிசு பண்றீங்க அப்படி இப்படின்னு ட்விட்டர்ல கதறானுங்க, கத்துறானுங்கப்பா. ரெஜென்ட் மூவிஸ் தமிழ்நாடு கவர்மெண்டோட அது ஒரு பிரைவேட் இது. அது யாருக்கு வேணாலும் உதயநிதி தரலாம், இன்பன் உதயநிதிக்கும் தரலாம், ஒரு பொண்ணுக்கும் தரலாம், இல்ல அவங்க வீட்டு வேலைக்காரங்களுக்கு கூட தரலாம். அவங்களுக்குங்க அது அவங்கள்ட்ட நீங்க என்ன தலையிடுது? ஏன் நான் கேக்குறேன், உங்க அருமை தலைவர் விஜயோட பையன் எங்க இருக்காரு? டைரக்ஷன்ல இருக்காரு. டைரக்ஷன் பண்ணிருக்காரு. ஏன் படத்துக்கு போனாரு? போய் ஐஏஎஸ் பச்சு கலெக்டர் ஆக வேண்டியதானே, போய் ஐபிஎஸ் பச்சு போலீஸ் ஆபீசர் ஆக வேண்டியதானே, எம்பிபிஎஸ் பச்சு டாக்டர் ஆக வேண்டியதானே, ஏன் நடிக்க போறாரு? அப்போ விஜய் என்னுடைய அப்பா நடிகர், அதனால நான் டைரக்ஷன் பண்ண போறேன்ட்டு தானே போயிருக்காரு. இதுல நீங்க பண்ணது குடும்ப அரசியல், குடும்ப நடிப்பு பண்ணலாம், அதெல்லாம் கணக்குல வர. ஆனா மத்தவங்க அவங்க வாரிசை எடுத்துட்டு வந்தா இன்பநிதி முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா பயம். என்ன மிஸ்டர் விஜய், இன்பநிதியை பார்த்து பயப்படுறீங்களா? என்ன மிஸ்டர் விஜய் பயமா? கவலைப்படாதீங்க, இன்பன் உதயநிதி கொஞ்சம் சாஃப்டா தான் இருப்பாரு, உங்களை சாஃப்டாவே ஹேண்டில் பண்ணுவாரு.